ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி ஒன் டே vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் லாஸ்ட் வீக் திருமூர்த்தி மலை ஃபால்ஸ் போயிருந்தோம். அந்த vlog தான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருஷம் சம்மர் டைமில் கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு போயிட்டு வந்துடுவோம். ஒவ்வொரு வருஷம் 2-3 டைம் கூட போவோம். இந்த டைம் வந்து சிலிண்டர்லாம் ஷார்ட்டேஜ் இருக்கனால ஹோட்டல்ஸ் எல்லாம் லீவாக இருக்கும்னு சொல்லிட்டு புளிச்சாப்பாடு செஞ்சே கொண்டு போயிட்டோம். குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸும் சக்கரவள்ளி கிழங்கு, கொய்யாக்காய், மாங்கான்னு எல்லாமே கொண்டு போயிட்டோம். போகிற வழியில் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து கிளம்பும் போதே மணி வந்து ஒரு 11க்கு மேலே தான் கிளம்பணும். எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை ஒரு 40 கிலோமீட்டர் வரும். உடுமல்பேட்டிலேருந்து 21 கிலோமீட்ரு. இந்த டைம் இன்னும் மழை பெய்யாதனால தண்ணி வந்து அளவாக தான் போகுது, கம்மியாக தான் போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி பரவாயில்ல, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். குட்டீஸும் வேறு ஒரே ரவுஸு, போகலான்னு சொல்லிட்டு அதனால் கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த லீவில் கிட்ஸ் எல்லாம் எங்காவது வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமூர்த்தி மலை ஒரு டைம் போயிட்டு வாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் தண்ணி விட்டு வெளியவே வர மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஒன் டே ட்ரிப் போகிறதுக்கு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். கோவிலுக்கு வரக்கு பஸ் வசதியுமே இருக்குதுங்க. உடுமல்பேட்டில் இறங்கி பஸ் மாறணும் இங்கே வர்றதுக்கு. இந்த டைம் மழை இல்லாதனால டேமில் வந்து ரொம்ப கம்மியாக தான் தண்ணி இருந்தது. இதுதான் வந்து டேமு. மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வந்து இந்த கோயில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரிகிற மலை ஃபுல்லாகவே மேற்கு தொடர்ச்சி மலை தான். நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா வீக் டேஸில் பிளான் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கூட்டமாக இருக்குது. இந்த சம்மர் டைம்னால லீவுங்கிறதுனால நிறைய பேர் வராங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து கோயிலெல்லாம் நோம்பி மாதங்கிறதுனால வந்து நிறைய பேர் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வராங்க. அதனால் வீக் டேஸில் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நான் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு திருமூர்த்தி மலை வந்த vlog வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் கோவிலோட வரலாறு எல்லாமே சொல்லியிருப்பேன், டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நிறையா படம் வந்து இங்கே ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க. பெஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட். இப்போ அடுத்தது வர இந்த கோயிலில் கூட ஒரு படம், விஜய் படம் எடுத்திருக்கிறாங்க. என்ன படம்னு கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு முன்னாடி வச்சு அந்த மலையெல்லாம் தெரிகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். கோயிலுக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் மேலே அருவியில், இந்த டேமில் தண்ணி பெற இடத்துல எல்லாம் நிறைய படம் எடுத்திருக்கிறாங்க. ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸும் நிறைய இங்கே நடக்கும். இன்றைக்கி நாங்கள் வரும்போது கூட ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனது வந்து சண்டேனால நல்லா கூட்டமாக இருந்தது. சரி சாமி கும்பிட்டுட்டு மேலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இந்த பிளேஸ் தான் வந்துட்டு ஜெயம் படத்தில் வர ஒரு சீன் வரும். இந்த பிளேஸ் தான் அது. கோயிலுக்கு பின்னாடி இந்த நடந்து போகிற இடத்துல இருக்கும். கீழே வந்து சாமி கும்பிட்டுட்டு மேலே பஞ்சலிங்க அருவிக்கு போகிறதுக்கு வந்துட்டு என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 5 ரூபா ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு மேலே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். மேலே போகும்போது அங்கே இருக்கும்போது எல்லாமே வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுருக்கணும். ஏன்னா குரங்கு நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் ஏமாந்தோம்னா பேகு, ஃபோனு எது கிடைச்சாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம தான் பார்த்து வச்சுக்கணும். இந்த டைம் மழை இல்லாதங்காட்டி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. இல்லைன்னா அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும் ஃபுல்லாக போகிற வழி எல்லாமே. ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம், அதனால தான் பார்க்குறக்கே ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது இந்த இடமெல்லாம். அங்கே மேலே ஃபால்ஸ்லேருந்து கீழே கோயில் கட்டிருக்க தண்ணி வந்து வருது. அதனால் நம்ம மேலே போகிற வழி எல்லாமே தண்ணி கீழே வர சத்தம் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கும். ஒரு வழியாக நடந்து வந்து ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே கொஞ்சம் தண்ணி வந்து ஃபால்ஸில் அதிகமாக தான் வந்தது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. பயங்கர கூட்டமாக இருந்தது. இதனால நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம்.
இந்த vlog பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் நீங்களும் இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் இங்கே போயிட்டு வாங்க. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நல்ல பிளேஸ். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.